ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே தான். நேற்று வந்து பாப்பாவுக்கு ஆனுவல் டே இருந்ததில்ல. ஸோ அந்த ஆனுவல் டேயை முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சு பாப்பா எப்போயுமே ஸ்கூல் டே நான் மட்டும்தாங்க லேட்டாக எழுந்திரிப்பாங்க. மற்றபடி சண்டேலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. நான் ஒரு 7க்குள்ளே இருக்கும், 6:45 இந்த மாதிரி இருக்கும். நான் கோலம் போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு செடியாக சரி பார்க்கலாம் அப்படின்னு. சண்டே மட்டும்தான் டைம் இருக்கும் அந்த மாதிரி பொறுமையாக நின்று பார்க்குறதுக்கு. ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தால் நல்லாவே சூப்பராக வளர்ந்துருந்தது. பாப்பாவும் நான் கோலப்பொடி போட்டிருக்கதை பார்த்து நானும் போடுவேன்னு சொல்லி கோலப்பொடி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வெளியவே நின்றுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கோலப்பொடி ஃபுல்லாக தெருக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சரி கொஞ்சம் தூரம் எல்லாத்தையுமே காட்டிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். எப்போ நம்ம ஃப்ரீயாகவே இருக்க முடியாதுங்க. அதனால் சரி எனக்கு இந்த மாதிரிலாம் நின்று பார்க்குறது, கொஞ்சம் நேரம் வெளியே நின்று அந்த இயற்கையை கொஞ்சம் பார்க்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் வெளியே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவும் கிடையாது. சும்மா நின்று அப்படியே சுற்றி பார்த்துட்ருப்பேன். அது மாதிரி அப்படியே வீட்டை சுற்றி நடந்து வருவேன். மாடெல்லாம் மேய்ச்சல் கூட்டிருந்தாங்களா, ஸோ அப்படியே பார்த்துட்ருப்பேன். ஆனால் பாப்பா கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபுல்லாக ஏதாவது பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம திரும்ப அதிலே நின்றுட்டு இருந்தோன்னா அவங்க பண்ணதே தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நானும் சரி சீக்கிரமாக உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது காலையில் ஃபுல்லாமே துணி எல்லாமே காய போட்டு கோலமும் போட்டுட்டு இன்னும் பால் காய்க்கிறது தான் வேலை. பாலும் வந்துருச்சு. எப்படி கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் கத்திரிக்காய் செடி போட்டிருந்தோன்னு சொன்னோம்ல, அதையும் காட்டிட்டு சரி உள்ளே போயிடலான்னு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுன்னு கரெக்டாக இருந்தது. ஸோ அப்புறம் பாப்பாவும் ஒரு 11:30 போல் தூங்கிட்டாங்க. இவ்வளோ துணி நேற்று காலையில் காய போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிடலான்ட்டு எடுத்து ஃபுல்லாமே மடிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கே ஒரு டைம் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஏன்னா இப்போ தான் டைம் இருக்கும் நமக்கு. அதனால் ஃபுல்லாகவே மடித்து வச்சுட்டு எல்லாத்தையுமே கபோர்டில் எடுத்து வச்சாச்சு. அதுமாதிரி நேற்று பாப்பா சூப்பராக டான்ஸ் ஆடிருந்தாங்க. அது யூடியூப்லேயும் அவங்க ஸ்கூலோடைய சேனலில் போட்டிருக்காங்க. ஜிப்ரி ஸ்கூல் ஜெயநகர் என்னமோ வரும். ஸோ அது அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ நானும் எடுத்துருந்தேன். ஏன்னா நேற்று சாட்டர்டே ஃபுல்லாகவே வந்து உட்காரவே முடியலங்க. அவ்வளோ ஏன்னு தெரில, சும்மா அடுத்தடுத்து பிஸியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு, என்கேஜாக இருந்த மாதிரியே இருந்தது. அதனால் மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், மாற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே தானே பண்ணிக்கிறது. அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. பாப்பாவும் வந்து அதை அழுக்கு பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா யாருமே இன்னும் குளிக்கலை. சண்டேயில் யாருமே குளிக்கலை. ஸோ இனிமேல் தான் குளிக்கணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் விளாட விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கே எதுவுமே பிளான் இல்லைங்க. ஃபுல்லாகவே வீட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு மனசில் வச்சுட்டேன். சாட்டர்டே ஈவினிங்குன்னு சொல்லியாச்சு. சண்டே எங்கேயும் வெளியே போகிறதுக்கு பிளான் இல்லை, வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன லைட்டாக வந்து பாப்பா ரொம்ப வீட்டுக்குள்ளே இல்லைன்னா டெய்லி வெளியே போகிறாங்களா, ஸோ வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தான் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த ஹைவேஸில் சும்மா போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே காட்டினாங்க. அதை போய் காட்டிட்டு வந்துருந்தோம். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ போகிற வழியில் அப்படியே காட்டியிருந்தேங்க. அது மாதிரி இன்றைக்கி டே நல்லா போச்சு. நல்லா சமைச்சு சாப்பிட்டோம். அது மாதிரி இந்த கருப்பட்டி கடை காஃபி வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஃப்ரான்சைஸ் எடுத்து வச்சிட்ருக்காங்களா. ஸோ பக்கத்தில் தான் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா தான் இருக்கும். ஸோ அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வசதியாக இருக்கும். நல்லா பெரிய டேபிளாக போட்டிருப்பாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துனாலும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி போட்டிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் பிளாக் காஃபி தான் கொடுப்பாங்க எப்போவும். நான் வந்து மில்க்கு தான். ஸோ கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி குடித்தாச்சு. அங்கே சைட் டிஷ்லாம் அவ்வளோவா இருக்க மாட்டேதுங்க. அந்த கரெக்டாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு போனால் தான் இருக்குது. நாங்கள் பஜ்ஜியும் கார பணியாரமும் இருந்தது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு விளாட பக்கத்தில் ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஸ்லைடு மாதிரி வச்சுருப்பாங்கங்க. அங்கே விளாட்லான்னு போனோம். எப்படி இருக்குது பாருங்கள். நனைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மண்டே ஸ்கூலுக்குலாம் போக முடியுமான்னு தெரில அப்படின்ட்டு வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே பயமாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு க்ளவுடு. வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா விளாட்லாம் வைக்கல. கொஞ்சம் அந்த பஜ்ஜி சாப்பிட்டாங்க பாப்பா. நாங்கள் பணியாரம் சாப்பிட்டோம், காஃபி குடித்தோம், வீட்டுக்கு வந்துட்டோம். சரி நைட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. அதோட டே சூப்பராக போச்சு. திரும்ப மார்னிங் திரும்ப அகெயின் ரொட்டீனுக்கு வந்துடும். ஸோ இதுதாங்க இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. ஸோ பாய்ங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.